எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள், தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு சேர்ந்து போனதை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை நம்ம யாருமே எதிர்பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்க்கல. நாம் எல்லாருமே நினைச்ச கருத்துக்கு மாறாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு சோக அலைகளை ஏற்படுத்தியிருக்குது. பல பேர் கவலைக்குள்ளாக இருக்கிறாங்க. பல பேர் தங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சங்கீதா மேடம் அவர்கள் தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா குறித்தும் அவங்க இருவரும் எதனால் சேர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறத குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இது சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே வைரலாகி பல பேர் கண்ணீர் வடித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை சங்கீதா மேம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் எதனால் சேர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்ம தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோக அலைகளை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு சிறு மாற்று கருத்துக்கு கூட கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் தன்னுடைய தந்தையார் இறக்கும்போது கூட ஏர்போர்ட்லேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது இந்த அளவுக்கு தடுமாறிட்டு வரல. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நடக்கவே முடியாமல் கண்கள் கலங்கிக்கிட்டு சுயநினைவே இல்லாமல் வந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அனைவரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்கு. எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு மகன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வாழ்க்கையில் போனாலும் தன்னுடைய தாய் மேலே வச்சிருக்கிற பாசம் ஒரு நாளும் மாறலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அன்னைக்கு நடந்த இன்னொரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்த அடுத்தடுத்த விஷயங்கள் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை கிளப்பினுச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித்தும் தளபதி விஜய் அவர்களும் இருவரும் சந்தித்தது. ஒவ்வொரு தல ரசிகரும் ஒவ்வொரு தளபதி ரசிகரும் எல்லாருமே எப்போ தலையும் தளபதியும் சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏங்கிட்டு இருந்தாங்க. அது நிறைவேறிடுச்சு. ஆனால் அந்த நிறைவேறின சந்தோஷத்தோடையே அதே ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இருவரையும் நாங்கள் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துக்க நிகழ்ச்சியில் தான் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அடுத்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, அது தளபதி ரசிகராகட்டும் தளபதி ரசிகருடைய இல்லாதவர்களாகட்டும் தற்போது ரசிகர்களானவர்களாகட்டும் தாய்மார்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சேர்ந்து ரொம்பவே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த த்ரிஷா எங்கே போனாலும் எங்களுடைய அண்ணனை விடாதா, நாங்களே தலையும் தளபதி தல அஜித் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்த்தோங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது த்ரிஷா இருக்கிறாங்க, தளபதி விஜயை பார்க்கலாம்னு நினச்சா த்ரிஷா இருக்கிறாங்க, எங்கே போனாலும் த்ரிஷா அவர்கள் எங்கே போனாலும் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணனுடைய பெயரை கெடுக்கிற வேலையவே வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த த்ரிஷா எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் முதற்கொண்டு தாய்மார்கள் முதற்கொண்டு தளபதி ரசிகர்கள் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நிறைய செலிபிரிட்டிஸ், சஞ்சீவ் ஆகட்டும் தளபதி விஜய் அவருடைய நண்பர் சஞ்சீவ் ஆகட்டும் சஞ்சீவுடைய மனைவி பிரீத்தி ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவரும் நல்ல நண்பர்கள், அதனால தான் வந்தாங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. தல அஜித் அவர்களுக்கு இருவருமே நண்பர்கள். இதற்கு முன்னாடி நடந்த கல்பாத்தியுடைய திருமணத்தப்ப இருவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு, அதனால் இருவரும் போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப பாதிக்கப்பட்ட உண்மையாலும் அதிகமாக கவலைப்பட்ட தளபதி விஜய் அவர்களுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் ஆச்சரியம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எதனால் ஆச்சரியமாக இருக்குது எதனால் துக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு புதுசு, அதனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு துக்கம் வரும். ஆனால் பல வருட காலங்களாக இதெல்லாம் நான் பார்த்து 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 கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்க்கையிலே ரொம்ப நேசித்த மனுஷனை நானே டைவர்ஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பொதுவெளியில் இருவரையும் பார்த்த உடனே இவ்வளோ தூரம் அதிர்ச்சி ஆகுறீங்க. 5 வருஷம் த்ரிஷா அவர்கள் என்னுடைய வீட்டில் தான் இருந்தாங்க. நான் லண்டனில் இருக்கும்போது த்ரிஷா அவர்களும் என்னுடைய கணவர் விஜய் அவர்களும் என்னுடைய வீட்டில், நான் தங்கின வீட்டில், நான் புகுந்த வீட்டில் இருவருமே இருப்பாங்க. அந்த வழியெல்லாம் தாங்க முடியாமல் தான் நான் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், என்னுடைய கணவர் தளபதி விஜய் அவர்கள் என்னதான் அவங்கள த்ரிஷா அவங்க ஏமாற்றியே வச்சிருந்தாலும்
அவர் தமிழகத்துக்கு மிக பெரும் அளவுக்கு நல்லதை பண்ணுவார். ஏன்னா இத்தனை வருட காலம் அவர் கூட இருக்கும்போது என்கிட்ட அவர் அதிகமாக பேசினது தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும், தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இந்த விஷயங்களை பற்றி நான் இப்போ பெருசாக பேசி அவருடைய நோக்கத்திலையும் அவருடைய எய்ம்லேயும் நான் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண விரும்பலை. இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவர் என்னுடைய மனசை புரிஞ்சுப்பார். நான் சாகிற வரைக்கும் என் மனசில் இருக்கிற ஒரே நபர் அவர் மட்டும்தான், இருக்க போகிற ஒரே நபர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி சங்கீதா அவர்கள் முடிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சங்கீதா அவர்களுடைய கருத்தை பற்றி? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.